வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சாய் ஐடெக் நர்சரி கார்டன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பதிவுல நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரோஜா செடிகள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய சபரிமலை பயணம் வந்து முடிஞ்சுதுங்க. ஸோ இனிமேலுக்கு வீடியோஸ் கன்டினியூ போடுவோம். உங்களுடைய ஆர்டர்ஸும் வேகமா டிஸ்பேட்ச் ஆகும். வேணுன்ற நண்பர்கள் நீங்க வந்து ஆர்டர் செஞ்சு, உங்களுக்கு தேவையான பிளான்ட்ட நீங்க வாங்கி பயன்பெறலாங்க. மிக குறைஞ்ச விலையில இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டா தருவோம். நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டன் ரோஸ் ரெட் கலருங்க. நெறைய பூக்கள் தரக்கூடிய அ அது வந்து பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி ரோஸ்ன்னு சொல்லுவாங்க எங்க ஏரியாவுல. அந்த ரோஸும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப புடிச்ச ரோஸா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் தாங்க பிடிக்கும். ஸோ அந்த வரிசையில இந்த ரோஜாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடத்த கண்டிப்பா எல்லாருமே குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு ரோஸ். இந்த நாட்டு ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரே செடியில 100 பூக்களுக்கு மேல கிடைக்குங்க. அந்த மாரியான விருப்பப்படுறவங்க அந்த செடிய வாங்கி பயன்பெறலாம். நம்ம இப்ப பார்க்குறது தாஜ்மஹால் ரெட்டுன்னு சொல்லுவாங்க. யூசுவலா ரெட் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லா நர்சரியிலுமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் வந்து இல்லாத நர்சரியே இருக்காது. அந்த அளவுக்கு ரோஜா செடிய பொறுத்தவரைக்கும் மத்த பிளான்ட்ட விட நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டா இந்த ரெட் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம நர்சரிலயும் இந்த ரெட் கலர் பிளான்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க கண்டிப்பா இந்த பிளான்ட்ஸும் வாங்கி பயன்பெறலாம். இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட எப்பவுமே இருக்குங்க. தேவைப்படுற நண்பர்கள் எந்த மாதிரியான பிளான்ட் வேணாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கலரே இல்லனாலும், பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப விருப்பப்படக்கூடிய ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஏன்னா, எவ்வளோ தொலைவில இருந்து பார்த்தாலும், இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்குங்க. இந்த பிளான்ட் ரோஜா செடிய பொறுத்தவரைக்கும் மத்த பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியா வளருமோ இல்லையோ, பட் நீங்க ரொம்ப ஈஸியா மெயின்டெயின் பண்ணக்கூடிய ரோஜா செடிகள்ல இந்த ஒயிட் கலரும் ஒண்ணுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, மத்த ரோஸ மெயின்டெயின் பண்றத விட, இந்த ரோஸ் 5 ரோஸ் இருந்தாலும், மத்த ரோஸ விட ரொம்ப எளிமையா வளர்க்கலாம். 2 செடி இருந்தா கூட நம்மளால ரொம்ப நெறைய பூக்களையும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் சொன்னா இந்த ரோஸ் தான். ஓகேங்களா? அந்த கிரிக்கிரி வெரைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரோஸும் நம்ம சேர்த்தலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரோஸ் கலர் மாரி தான் இருக்கும். நெறைய பூக்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க இந்த செடி விருப்பப்படலாம். இதுக்கு சரியான ஐடி எனக்கு தெரியல. கண்டிப்பா அப்கமிங்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன். ரோஜா செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய விதம் சொன்னாலுமே அதுக்கு சரியான நேம் யாருக்கும் தெரியாது, இங்க இருக்கிறவங்களுக்கு யாரும். நம்மளா பேர் வச்சுட்டு நம்மளா போயிட்டுருக்க வேண்டியது தான். ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோதான். சிலதுக்கு வந்து ஈஸியா ஐடி தெரியும். சிலது சொல்லி தான் சில பேர் சொல்லி தான் நமக்கே தெரியுது. எல்லாருக்குமே புடிச்ச ரோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீனோ தான். சம்மர் சீனோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வளர்க்க முடியும். நெறைய கொத்து கொத்தா பூக்கள் வந்து ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் சீனோல இந்த பிங்க்கு, ஒயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆரஞ்சு ஆரஞ்சு கிடையாதுங்க. சாரி லைட் பிங்க்ல ஒரு கலர்ஸ் இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பார்த்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஆ அதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒயிட்டுங்க. ஒயிட் கலர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 பிளான்ட் வந்து அதே பிளான்ட் பேஸ் பண்ண மாரி இருக்கும். ஒரு சில டைம்ல இந்த பிளான்ட் கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். ஒரு சில டைம்ல சிரமமாவும் இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியா நெனைக்கிற பொருள் ரொம்ப வேகமா கிடைக்காதுங்க. அந்த மாரி தான். இப்ப பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேண்டா ஆரஞ்சுங்க. ஃபேண்டா ஆரஞ்ச பொறுத்தவரைக்கும் எல்லாத்துமே ரொம்ப ஹெல்த்தியா கிடைக்குமான்னு சொல்றது ரொம்ப சிரமம் தான். அந்த பிளான்ட் எங்க நீங்க பார்த்தாலுமே ஜஸ்ட் ஒரு ஸ்டெம் வரைக்கும் தாங்க இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பிளான்ட் வந்து ஒரு ஸ்டெம் தான் அந்த அளவு ஒரு ஸ்டெம்ல தான் நல்லா குரோத் ஆகும். மத்த நெறைய பிரான்ச்சஸ் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க. அதுக்கப்புறம் இப்ப பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவலாஞ்சின்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான். இப்ப பார்க்குறது வந்து கிரிக்கிரி, அ எல்லோன்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான். இந்த செடியில வந்து பார்த்தீங்கன்னா, முட்கள் நெறையவே இருக்குங்க. ஆனா பூக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சின்ன செடியில ஒரு நல்ல அழகான பூக்கள வந்து நம்ம பெற முடியுங்க. நம்ப சின்ன குழந்தையா இருக்கிறவங்களுக்கு இந்த பூக்கள் வந்து நம்ம வச்சு அனுப்பலாம். ஏன் சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு வந்து இந்த செடி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெறைய பூக்களும் வந்துட்டுருக்கும். ரொம்ப மெயின்டெனன்ஸும் இருக்காது. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸா இருக்கும். எல்லோ கலர்ன்னு சொன்னாலே எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும்னா, அ நெறைய பூக்கள் வரமாட்டேன்து. ரொம்ப அது வந்து பெரிய செடியில பூ வரதுக்கான வாய்ப்பு கம்மியா இருந்தாலுமே, சின்ன செடியில நமக்கு நெறையவே பூக்கள் தருங்க. நம்ம நேத்தே இந்த சில்வர் லைன் மதர் பிளான்ட்ட பத்தி வீடியோ போட்டிருந்தோம். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஏன் வந்து செடிய தனியா எடுத்து வச்சு காட்டுறோம்னா, அந்த பிளான்ட்டுடைய சைஸு, அந்த பிளான்ட்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுக்காக தான் காட்டுறோம். ஒரு சில பிளான்ட்ஸ நம்மளால தூக்க முடியாதுன்றதுக்காக, நம்ம அப்படியே வீடியோ போடுறோம். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆந்திரா பன்னீர். நம்ம ஒவ்வொரு பிளான்ட்டுமே பார்த்து தான் குடுக்குறோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ்கட்ன்னு சொல்லக்கூடிய பிங்க் கலர் வெரைட்டீஸ், இந்த வெரைட்டீஸும் நம்மகிட்ட இருக்கு. வேணுன்ற நண்பர்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நல்ல ஹெல்த்தியாவே நம்ம குடுக்கலாங்க. அந்த கிரீப்பர் வெரைட்டீஸ்க்கு இந்த வெரைட்டி நீங்க சூட்டபிளா பயன்படுத்தலாம். இந்த மாரி பிளான்ட்ஸ்லாம் நீங்க கட்டிங்ஸ்ல கூட ரொம்ப எளிமையா வளர்க்கலாங்க. எல்லா நர்சரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்கட்ஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இது வந்து நம்ம கிரீப்பரா பயன்படுத்த முடியும்.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த கேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிங்க்கு, ஒயிட் இந்த மாரி கலர்ஸ்லாம் இருக்கு. இந்த மாரியான செடிகள வந்து ரொம்ப நீங்க எளிமையா வளர்க்க முடியும்னு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிங்ஸ்லயும் நம்மளால வளர்க்க முடியுங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கட்டிங்ஸ்லயுமே எனக்கு நல்லாவே ரிசல்ட் குடுத்துருக்கு. அ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே பிங்க் கலர் தான். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பார்க்கறதுக்காக உங்களுக்கு வீடியோல காட்டப் போறோம். ஆ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நல்லாவே ரிசல்ட் குடுத்துருக்குங்க. கட்டிங்ஸ்லயும் நம்மளால எளிமையா இந்த செடிகள வளர்க்க முடியுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குல்கந்து தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரிஜினல் நாட்டு பன்னீர் ரோஸ் தாங்க. இந்த மாரியான ரோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மதர் பிளான்ட்டா கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். நம்ம மதர் பிளான்ட்டுமே சில நேரங்கள்ல வந்து ₹80க்காக தான் சேல் பண்ணிட்டுருக்கோம். இப்ப பார்த்துட்டு இருக்க பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ₹80ல தான் நாங்க குடுக்குறோம். குடுக்குற பிளான்ட்டுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஃபீட்டுக்குள்ள தான் இருக்கும். நல்ல ஹெல்த்தியா குடுக்கலாங்க. எல்லாருமே நெனைக்கிறாங்க, நல்ல ஹைட்டா குடுங்கன்ட்டு. ரோஜா செடிகள பொறுத்தவரைக்கும், நம்ம ஃப்ளவர் எடுத்ததும் கட் பண்ணி விட்டா தான், அதுக்கப்புறம் தான் நெறைய பிரான்ச்சஸ் வந்து நமக்கு நெறைய பூ தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்ப பார்க்கக்கூடிய வெரைட்டீஸ் டமாஸ்க்கு. நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, கண்டிப்பா இந்த நாட்டு பன்னீர்லயே டார்க் பிங்க்ன்னு நாங்க சொல்லுவோம். இந்த ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டமாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளையும் நீங்க ஒரு வீட்ல ஒரு செடி இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா இந்த செட்டிலோன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி, கொத்து கொத்தா பூக்கக்கூடிய வெரைட்டீஸ்ங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய விதத்தில வித்தாலுமே, நம்ம நர்சரில நம்ம ஒரு ரீசனபிள் விலையில நம்ம குடுத்துட்டுருக்கோம். இப்ப பாருங்க இந்த பிளான்ட்டுடைய குவாலிட்டிய. நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியான பிளான்ட்ஸ ₹80-100ல குடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த செட்டிலோன் வந்து நம்ம கேட்லாக்ல ₹100 இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஜஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா ஆஃபர் குடுப்போம். ஆ நம்ம கண்டிப்பா அந்த ஆஃபர நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா, மத்த நர்சரில இந்த மாரி ஆஃபர் குடுக்குறாங்களோ இல்லையோ, நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்ஸ நம்மளால ஒரு ரீசனபிள் விலையில குடுப்போம். கண்டிப்பா வாங்கிக்கலாங்க. இந்த கேஸ்கட்ல ஒயிட் நம்ம முன்ன பிங்க் பார்த்தோம். இது வந்து ஒயிட்டு. நம்ம சன்லைட்ல வீடியோ எடுத்ததுனால சரியா தெரியாம இருக்கலாம். பட் நம்ம குடுக்குறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே நம்ம பார்த்து பொறுமையா தான் செஞ்சு குடுப்போம். நம்ம நர்சரிய பொறுத்தவரைக்கும் நம்ம நெறைய ஆர்டர் பண்றோமோ இல்லையோ, ஒருத்தருக்கு குடுத்தாலும் அந்த நல்ல பிளான்ட்ஸ ஹெல்த்தியான பிளான்ட்ஸா குடுக்கணுன்றதுக்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருப்போம். நம்ம சேனல் புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.